this is E-Rajalaksshmi and இன்னைக்கு GSTல நம்ம tax invoice, debit notes and credit note chapters டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த சாப்டர்ல என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குன்னா செக்ஷன் 31, 32, 33, 34 இந்த 4 செக்ஷன்ஸையும் நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீல் ட்ரை ஸ்டடிங் செக்ஷன் நம்பர் 31. ஸோ செக்ஷன் நம்பர் 31ல ஜென்ரலாக டேக்ஸ் இன்வாய்ஸ்னா என்ன, எப்போ டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணுங்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செக்ஷன் நம்பர் 31ல we have 7 subsections. Totally there are 7 subsections. 31.1 talks about tax invoice goods-க்கு எப்போ இஷ்யூ பண்ணணும். 31.2 talks about tax invoice for services. 31.3 some special cases of tax invoices. 31.4 continuous supply of goods. 31.5 continuous supply of services. 31.6ல supply ceases before completion-னா என்ன பண்ணணும். 31.7ல goods send on approval basis-னா எப்படி ட்ரீட் பண்ணணும். ஸோ நம்ம டேக்ஸ் இன்வாய்ஸ் எப்போ கொடுக்கணுங்கிறத பற்றி படிக்க போகிறோம். வாட் இஸ் டேக்ஸ் இன்வாய்ஸ், அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குங்கிறத படிக்கணும். ஸோ டேக்ஸ் இன்வாய்ஸோட ப்ரொவிஷன் இஸ் கண்டெய்ன்ட் இன் செக்ஷன் நம்பர் 31 ஆஃப் CGST Act. ஸோ 31ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, we have totally 7 subsections. 31, 1, 2, 3, 4, 5, 6, 7. 1 talks about tax invoice for goods, 2 for services, 3 for some special cases, 4 for continuous supply of goods, 5 for continuous supply of services, 6 supply ceases before completion, and 7 goods sent on approval basis. Next we have section 32. So unauthorized person tax collect பண்ணக்கூடாது. It is given in section number 32. And also 33ல என்ன கொடுத்துருக்காங்க, tax invoiceல tax amount ஸ்பெஷலாக நம்ம தனியாக செப்பரேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. 34ல we study about credit note and debit note, and rule number 55ல we study about delivery challan. ஸோ இந்த லெசனில் இதெல்லாம் தான் நம்ம படிக்க போகிறோம். செக்ஷன் 31, 32, 33 and 34. ஸோ இது ஒரு தடவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஸ்டார்ட் ரிவைசிங். நெக்ஸ்ட் வில் ஸ்டடி அபவுட் செக்ஷன் நம்பர் 31. ஸோ செக்ஷன் 31ல என்ன சொல்லியிருக்கோம், டைம் லிமிட் டு இஷ்யூ இன்வாய்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 4 சப்செக்ஷன் படிக்க போகிறோம், 1, 2, 4 and 5. ஃபஸ்ட்டு 31.1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். வாட் இஸ் த டைம் லிமிட் டு இஷ்யூ இன்வாய்ஸ்? ஃபர்ஸ்ட் கேஸில் இன் கேஸ் ஆஃப் குட்ஸ், இப்போ நான் குட்ஸ் இஷ்யூ பண்ணுறேன், எத்தனை நாளைக்குள்ளே நான் இன்வாய்ஸ் கொடுத்துருக்கணும். வாட் இஸ் த மேக்ஸிமம் டைம் பிஃபோர் விச் ஐ ஷுட் இஷ்யூ மை இன்வாய்ஸ். ஃபர்ஸ்ட் கேஸில் குட்ஸ் இன்வால்வ் மூமெண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ், அதாவது மூமெண்ட் ஆஃப் குட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது என்னோட ஃபேக்ட்ரியில இருந்து ரீட்டைலருக்கு நான் அந்த குட்ஸை அனுப்பி வைக்கிறேன். அப்போ குட்ஸ் என்னோட ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியாகி எங்கே போகுது, ரீட்டைலருக்கு போகுது. ஸோ தேர் இஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். இஃப் தேர் இஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் பிஃபோர் ஆர் அட் த டைம் ஆஃப் ரிமூவல், ஐ மஸ்ட் ஜென்ரேட் அண்ட் டேக்ஸ் இன்வாய்ஸ். ஸோ நான் டேக்ஸ் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குது. இஃப் ஐம் ரெஜிஸ்டர்ட் பர்சன்னா குட்ஸுக்கு இஃப் இட் இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ்னா பிஃபோர் ஆர் அட் த டைம் ஆஃப் ரிமூவல் ஆஃப் குட்ஸ் நான் என்ன ஜென்ரேட் பண்ணியிருக்கணும், டேக்ஸ் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி அனுப்பியிருக்கணும். மித்த கேசஸில் எப்போ இட் இஸ் டெலிவர்ட் ஆர் மேட் அவைலபிளோ அந்த டைமில் ஐ ஷுட் ப்ரொவைட் மை டேக்ஸ் இன்வாய்ஸ். ஸோ குட்ஸுக்கு 2, இஃப் குட்ஸ் இன்வால்வ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் அதர் கேசஸ். அடுத்தது சர்வீசஸ். ஸோ சர்வீசஸ்க்கு எப்போ இன்வாய்ஸ் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன், ஒரு டெய்லரிங் சர்வீசஸ், கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குற சர்வீசஸ் கொடுக்குறேன். அப்போ நான் எப்போ டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டேக்ஸ் இன்வாய்ஸ் ஃபார் சர்வீசஸ் இஸ் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ப்ரொவிஷனிங் தி சர்வீஸ். பட் மேக்ஸிமம் எத்தனை நாளைக்குள்ள நான் டைம் சப்ளை கொடுத்த எத்தனை நாளைக்குள்ள இன்வாய்ஸ் கொடுத்துருக்கணும், 30 டேஸ்க்குள்ள ஃப்ரம் த டேட் ஆஃப் சப்ளை ஐ மஸ்ட் இஷ்யூ அ டேக்ஸ் இன்வாய்ஸ். ஸோ நான் சர்வீஸ் கொடுக்குறேன் அப்படின்னா சர்வீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணலாம், அப்புறமும் இஷ்யூ பண்ணலாம். நான் சர்வீஸ் கொடுத்ததுக்கப்புறம் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணேன்னா மேக்ஸிமம் எத்தனை டேஸ்க்குள்ள இஷ்யூ பண்ணியிருக்கணும், 30 டேஸ்க்குள்ள இஷ்யூ பண்ணியிருக்கணும். இஃப் இன் கேஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் அ பேங்கிங் கம்பெனி, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இன்க்ளூடிங் NBFCனா அவங்களுக்கு மட்டும் இட் இஸ் 45 டேஸ். ஸோ நான் சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தால் மேக்ஸிமம் எத்தனை நாளைக்குள்ள நான் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கணும், 30 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் சப்ளை ஐ ஷுட் இஷ்யூ அன் இன்வாய்ஸ். நெக்ஸ்ட் ஒன், டாக்ஸபிள் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். பட் அந்த சர்வீசஸை டிஸ்டிங்க்ட் பர்சனுக்கு கொடுக்குறோம். டிஸ்டிங்க்ட் பர்சன்னா என்ன, பர்சன்ஸ் ஹேவிங் த சேம் பேன் டிஃப்ரெண்ட் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ டாக்ஸபிள் சப்ளை ஆஃப் சர்வீஸ் இன் கேஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பர்சனாக இருந்தால் எப்போதுக்குள்ள இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கணும், வென் before or at the time the supplier records in his books of account, supplier booksல எப்போ என்ட்ரி பண்ணுறாரோ அந்த டைமில் இல்லை அதுக்கு முன்னாடி, ஆர் பிஃபோர் எக்ஸ்பைரி ஆஃப் த குவார்ட்டர் டியூரிங் விச் த சப்ளை ஆஃப் வாஸ் மேட். அந்த குவார்ட்டர் முடியறதுக்குள்ள they must generate an invoice. This is relating to distinct person. So first important point in this page is 31ல we studied subsection 1 and 2. 1 is for goods and 2 is for services. 31.1 என்ன சொல்லுது, if there is supply of goods and movement is involved na before or at the time of removal of goods, other cases la delivery or made available. Services ஆ இருந்தா provision of services கொடுக்கறதுக்கு முன்னாடி இல்லை கொடுத்ததுக்கு அப்புறம், but maximum period of 30 days will be allowed. Next we'll study about 31.4 and 31.5. 31.4ல என்ன சொல்லியிருக்காங்க, when there is continuous supply of goods, what is my time of supply? So there is continuous supply of goods அப்படின்னா நம்ம என்ன இஷ்யூ பண்ணுவோம், ஒவ்வொரு தடவை குட்ஸ் கொடுக்கும் போதும்
1 year சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவை குட்ஸ் கொடுக்கும்போதும் சக்சசிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் கொடுப்போம், இல்ல அந்த குட்ஸை ரிசீவ் பண்ணும்போது சக்சசிவ் பேமெண்ட் வாங்குவோம். ஸோ தெர் ஆர் 2 சிச்சுவேஷன்ஸ் இன்வால்வ். ஒன்று நம்ம சக்சசிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் கொடுப்போம், அப்படி இல்லைன்னா சக்சசிவ் பேமெண்ட்ஸை வாங்குவோம். ஸோ அந்த டைம்ல இன்வாய்ஸ் எப்போ கொடுக்கணும்? இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் கிவன்னா at the time when each statement is given you will have to give your invoice, or payment receive பண்றோம்னா ஒவ்வொரு தடவையும் பேமெண்ட் வாங்கும் போதும் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கணும். திஸ் இஸ் ரிகார்டிங் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ். ஒருவேளை கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் சர்வீசஸாக இருந்தால் எப்போக்குள்ள டைம் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும். ஸோ சர்வீசஸ் நான் கண்டினியூஸாக சப்ளை பண்ணுறேன், இன்வாய்ஸ் எப்போ இஷ்யூ பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், டியூ டேட் அசர்டைனபிளா இல்லையான்னு பாருங்க. அதாவது நான் கொடுக்குற சர்வீஸை இத்தனை நாளைக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற டியூ டேட்டை கண்டுபிடிக்க முடியுதா இல்லையான்னு பாருங்க. டியூ டேட்டை கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா ஆன் ஆர் பிஃபோர் டியூ டேட். அப்படி இல்லை, என்னால் என்னைக்குள்ள இந்த ப்ராஜெக்டை முடிக்கணுன்றதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா சப்ளையர் பேமெண்ட் ரிசீவ் பண்றாரான்னு பாருங்க. பிஃபோர் ஆர் அட் த டைம் த சப்ளையர் ரிசீவ்ஸ் பேமெண்ட். அண்ட் இந்த ரெண்டு கேசஸுமே இல்லை, பேமெண்ட் இஸ் லிங்க் டு கம்ப்ளீஷன் ஆஃப் ஈவெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு ஒரு பேமெண்ட் ரிலீஸ் ஆகும், செகண்ட் ஃப்ளோர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே இன்னொரு பேமெண்ட் ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இஃப் பேமெண்ட் இஸ் லிங்க் டு கம்ப்ளீஷன் ஆஃப் ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னா பிஃபோர் ஆர் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் சச் ஈவெண்ட், அந்த ஈவெண்ட் முடியும் போது யூ மஸ்ட் இஷ்யூ அன் இன்வாய்ஸ். ஸோ சப்ளையை பொறுத்த வரைக்கும் டியூ டேட் அசர்டைனபிளான்னு பாருங்க, ஆன் ஆர் பிஃபோர் டியூ டேட். இஃப் இட் இஸ் நாட் அசர்டைனபிள், பிஃபோர் ஆர் அட் தி டைம் ஆஃப் சப்ளை ரிசீவ் பேமெண்ட். பேமெண்ட் லிங்க் டு கம்ப்ளீஷன் ஆஃப் ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆன் ஆர் பிஃபோர் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் தட் ஈவெண்ட். தென் 31(6) நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா சப்ளை சீசஸ் பிஃபோர் கம்ப்ளீஷன். நான் 2 மாடி கட்டுறேன்னு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன், பட் ஒரு மாடி கட்டிட்டு இருக்கும் போதே கான்ட்ராக்ட் வேண்டான்னு சொல்லிடுறாங்க. சப்ளை சீசஸ் பிஃபோர் கம்ப்ளீஷன். அப்போ எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் நான் சப்ளை பண்ணியிருக்கணும் பிஃபோர் சீசேஷன், அது வரைக்கும் ஐ மஸ்ட் கிவ் them tax invoice. Okay, then section 31(7) is very important. Goods sent on approval basis. So goods sent on approval basis na enna artham? I am having certain goods and அந்த goods நான் ரீட்டைலருக்கு அனுப்புறேன். when is the retailer supposed to give tax invoice? அந்த ரீட்டைலர் அக்செப்ட் பண்ணிட்டாரா இல்லையான்னு தெரியல. ஸோ நான் குட்ஸை ஒரு ஹோல்சேலர் ரீட்டைலருக்கு அனுப்பி வைக்கிறாரு. எத்தனை நாளைக்கு அனுப்பி வைக்கிறாரு? நீங்கள் இந்த குட்ஸை வச்சுக்கோங்க, இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு வித் த குட்ஸ் அண்ட் இஃப் யூ கேன் செல் இட், நீங்கள் அதை வித்துருங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு திரும்ப அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்றாரு. தீஸ் ஆர் கால்ட் குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் பேசிஸ். ஸோ அப்ரூவல் பேசிஸில் ரீட்டைலருக்கு ஒரு குட்ஸ் போயிருக்கு அப்படின்னா இனிஷியலாக தேர் இஸ் நோ சப்ளை, பிகாஸ் அவங்க விற்கலை, ஜஸ்ட் டிஸ்பிளே மட்டும்தான் பண்ண சொல்கிறாங்க ரீட்டைலரோட ஷாப்பில். எப்போ ரீட்டைலரோட ஷாப்பில் ஒரு கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வாங்கிட்டு போறாரோ ஒன்லி தென் இட் வில் பிகம் சப்ளை. சரி, இப்போ ரீட்டைலர் விற்கவே இல்லை, அவர் கடையிலே 1 வருஷம் 2 வருஷம் அந்த பொருளை வச்சிருந்துருக்கலாமா? ஹோல்சேலர் எப்போ தான் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும் இந்த மாதிரி கேசஸில் அப்படின்னா கவர்மெண்ட் ஹஸ் கிவன் த டைம் லிமிட் ஆஃப் 6 months. எப்போ ஹோல்சேலர் கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணிட்டு போறாங்களோ, தட் இஸ் சப்ளையர் கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணதுல இருந்து மேக்ஸிமம் 6 months வில் பி ப்ரொவைடட் ஃபார் ரீட்டைலர் டு சே எஸ் ஆர் நோ டு த குட்ஸ். அப்படி 6 months வரைக்கும் ரீட்டைலர் அக்செப்ட் பண்ணவும் இல்லை, டிக்ளைன் பண்ணவும் இல்லைன்னா டீம்ட் அக்செப்டன்ஸ்னு கன்சிடர் பண்ணிட்டு ஹோல்சேலர் ஷுட் இஷ்யூ அ டாக்ஸ் இன்வாய்ஸ். அப்படி இல்லைன்னா ஒருவேளை 6 monthsக்குள்ள அவங்க இஷ்யூ பண்ணல, பட் 3 monthsலேயே ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. ஸோ பிஃபோர் ஆர் அட் த டைம் ஆஃப் தட் சப்ளை டாக்ஸ் இன்வாய்ஸ் ஷுட் பி இஷ்யூட் பை த ஹோல்சேலர். So hope this is clear to you. Goods sent on approval basis na what is the time limit? Before or at the time of supply, எப்போ விற்கிறாங்களோ அது, or 6 months from the date of removal, whichever is earlier will be my time to issue my invoice. Next one we are discussing about the contents of tax invoice. tax invoice la என்னென்ன content இருக்கணும்? It is very simple. tax invoice la first ஒரு serial number இருக்கணும், 16 digits தாண்டாத மாதிரி serial number இருக்கணும். recipient registered இருந்தா அவங்களோட GST numbers mention பண்ணுங்க, and recipient unregistered இருந்து 50,000 and more இருந்தா அவங்களோட name, address, recipient ஓட address, delivery code இது எல்லாமே கொடுங்க. unregistered recipient less than 50,000 வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டில் ஒரு சில டீடைல்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் taxable சப்ளை HSN கோட், என்ன கோட் ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷன், குவான்டிட்டி, டோட்டல் வேல்யூ, taxable வேல்யூ எவ்வளோ, ரேட் ஆஃப் டேக்ஸ் என்ன, எவ்வளோ டேக்ஸ் சார்ஜ் பண்ணியிருக்கோம், வாட் இஸ் த பிளேஸ் ஆஃப் சப்ளை, அட்ரஸ் ஆஃப் டெலிவரி, டேக்ஸ் RCMல பே பண்ணணுமா இல்லையா, டிஜிட்டல் சிக்னேச்சர் எதுவும் தேவைப்படுதா, அண்ட் QR கோட் தேவைப்படுதா இல்லையா, இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இன்வாய்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ திஸ் இஸ் அ நார்மல் இன்வாய்ஸ் ப்ரொசீஜர். ஸோ ஒரு இன்வாய்ஸோட நார்மல் ஃபார்மேட் பார்த்தோன்னா you write the name of the person who is generating the invoice, customer name, billing address, shipping address, bill to ship to ஆயிருந்தா, invoice date and number, என்ன ப்ராடக்ட் விற்கிறோம் அதோட HSN என்ன, குவான்டிட்டி என்ன, ரேட் ஆஃப் தி ஐட்டம் என்ன, taxable value என்ன, CGST, SGST என்ன, and you also mention if tax to be paid on reverse charge or not. So these are the details that is to be mentioned. Next we'll discuss about what is HSN and SAC. HSN என்ன, ஒரு ப்ராடக்ட் நம்ம குட்ஸ் விற்கிறோம் அப்படின்னா they'll be given HSN கோட்ஸ் நமக்கு தெரியும். அதே மாதிரி சர்வீஸ் கொடுத்தோம் அப்படின்னா SAC கோட்ஸ் will be given.
ஸோ கன்சிடர் யூ ஆர் அ பர்சன் டூயிங் பிஸ்னஸ், உங்களோட டர்ன் ஓவர், உங்களோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 crores தான் இருக்கு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர், அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, போன வருஷம் உங்கள் டர்ன் ஓவர் 5 கோடியை விட கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நீங்கள் B2B சப்ளை பண்ணால் 4 digits HSN கோட் கொடுத்தா போதும், HSN or SAC. B2Cக்கு 4 digit HSN or SAC is optional. But if your aggregate turnover exceeds 5 crore in the previous financial year இருந்துச்சு அப்படின்னா for both B2B and B2C supplies, you must provide 6-digit HSN or SAC code. And also, next one, what is the manner of issuing invoice? Manner of issuing invoice na enna artham? How many invoices should you give in கேக்குறாங்க. So, நான் ஒரு invoice கொடுத்தேன்னா எத்தனை invoice கொடுக்கணும்? So, manner of issuing invoice for taxable goods இருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, goodsக்கு you will always generate triplicate. 3 காப்பி எடுக்கணும். One for the supplier, one for the transporter and one for the recipient. Supplier, transporter, recipient 3 காப்பி, triplicate காப்பி எடுக்கணும். If you are providing services இருந்தா always go for duplicate copy, one for supplier and one for the recipient. This may be asked in a MCQ. So, taxable goods இருந்தா triplicate, taxable services இருந்துச்சுன்னா duplicateல நம்ம எடுத்துக்கணும். Next, we are discussing about an important concept called E-invoicing. So, E-invoicing na enna appadina, consider you are giving B2B services or exports. That is, na oru GST number ulla personukku sell pandren. I am selling to a person who is having GST number. அப்ப நான் B2B personukko export பண்ணாலோ, நான் ஒரு person, நான் B2B supplies ஓ exports ஓ பண்றேன், என்னோட பிஸ்னஸோட அக்ரிகேட் டர்ன் ஓவர், பேன் பேஸ்ட் அக்ரிகேட் டர்ன் ஓவர் எந்த ப்ரீவியஸ் இயர், அதாவது 17-18ல இருந்து ஏதாவது ஒரு வருஷம் என்னோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் 10 கோடியை விட தாண்டிருச்சு, ஜாஸ்தியா இருந்துருச்சு அப்படின்னா நான் மேண்டேட்டரிலி இ-இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த ப்ரொவிஷன்? யாருக்கு இ-இன்வாய்சிங் வில் பி அப்ளிகபிள்? ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன், அவங்களோட டர்ன் ஓவர், அக்ரிகேட் டர்ன் ஓவர் எப்படி கன்சிடர் பண்ணணும்? சேம் பேன்ல இந்தியா ஃபுல்லா என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்காங்களோ எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனையும் சேர்த்து கன்சிடர் பண்ணணும். ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் இயர் ஃப்ரம் 17-18 எந்த இயர்ல வேணாலும் இருக்கலாம், 10 crores தாண்டி இருந்துச்சுன்னா ஐ மஸ்ட் மேண்டேட்டரிலி ஜென்ரேட் அ இ-இன்வாய்ஸ். யாருக்கு விற்கும் போது நான் இ-இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும்? ஒரு B2B பர்சனுக்கோ எக்ஸ்போர்ட் பண்ணும் போதோ ஐ ஷுட் ஜென்ரேட் அ இ-இன்வாய்ஸ். இ-இன்வாய்ஸ் இஷ்யூ பண்றது, it should definitely issue e-invoice, it is not voluntary. Okay, so இதுல எப்படி e-invoice ஸ்கீமா கிரியேட் பண்ணணும்? e-invoice நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒன்று சிக்னிஃபிகண்டா ஜென்ரேட் ஆகும். அந்த இ-இன்வாய்ஸை நம்ம டிஜிட்டலா சைன் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இ-இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்கு இன்வாய்சிங் போர்ட்டலுக்குள்ள லாகின் பண்ணணும். ஸோ இ-இன்வாய்ஸ் போர்ட்டலுக்குள்ள நான் லாகின் பண்ணிட்டு என்னோட பில் டீடைல்ஸை நான் கொடுக்கணும். ஸோ என்னோட பில்லிங் டீடைல்ஸை நான் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? என்னோட இ-இன்வாய்ஸ் ஒன்று JSON இஸ் அ ஃபைல் ஃபார்மேட். இந்த JSON ஃபைல் ஃபார்மேட்ல இ-இன்வாய்ஸ் ஒன்று ஜென்ரேட் ஆகும். இந்த இ-இன்வாய்ஸோட யூனிக் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். இந்த இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் இஸ் யூனிக் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இன்வாய்ஸ் தட் இஸ் பீங் ஜென்ரேட்டட். இது திரும்ப கஸ்டமருக்கு வரும். கஸ்டமர் அதில் அவங்களோட டிஜிட்டல் சைனை அட்டாச் பண்ணணும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு பர்சன் ஒரே ஒரு தடவை பில்லோட டீட்டெயில்ஸை இன்வாய்ஸ் போர்ட்டலில் லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடும்? அவங்களோட ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ள அப்லோட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஒரு பொருளை விற்றுருக்கீங்க அப்படின்னா உங்களோட GSTR 1க்குள்ள நீங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபீட் ஆகிடும். இதே இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ்லேருந்து டைரெக்டாக டேட்டா எங்கேயும் போயிடும். இ-வே பில் ஜென்ரேட் பண்ணுவோம்ல, ஸோ இ-வே பில் டேட்டாக்கும் இ-வே பில்லுக்கும் டேட்டா போயிடும். அதோட நிற்காம ரெசிபியன்ட்டோட நீங்கள் யாருக்கு சப்ளை கொடுக்குறீங்களோ அவங்களோட 2Bலையும் இந்த டேட்டா போய் ஆட்டோ பாப்புலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வாட் இஸ் த லிங்கேஜ் பிட்வீன் இ-இன்வாய்ஸ், GST போர்ட்டல் அண்ட் இ-வே பில் போர்ட்டல்? ஒரே ஒரு தடவை டேட்டாவை B2B சப்ளைஸ்க்கோ எக்ஸ்போர்ட்ஸ்க்கோ நீங்கள் ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேட்டா வில் பி ஆட்டோமேட்டிக்கலி டிரான்ஸ்போர்ட்டட் டு GST போர்ட்டல், இ-வே பில் போர்ட்டல் அண்ட் ரெசிபியன்ட்டோட 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும் இட் வில் பி சென்ட். ஸோ ஒரே வேலையில் ஒரு தடவை டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் ஆல் தி போர்ட்டல்ஸ். ஸோ இ-வே பில் இ-இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பாருங்க. அக்யூரசி அண்ட் ரிகன்சிலேஷன், இட் கேன் பி ஈஸிலி ரிகன்சைல்டு. ஏன்னா ஒரு தடவை நீங்கள் ப்ராப்பராக என்ட்ரி பண்ணால் போதும். செகண்ட் ஒன், காஸ்ட் ரிடக்ஷன். ஒரே ஒரு ஆப்ரேட்டர் ஒரு தடவை என்ட்ரி போட்டால் போதும், திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் நீங்கள் அதை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பேப்பர் எலிமினேஷன், 3 காப்பிலாம் எடுக்க வேண்டாம். இ-இன்வாய்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஒரே ஒரு இ-இன்வாய்ஸ் மட்டுமே போதும். இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் மேட் ஈஸி. ஏர்லியர் பேமெண்ட் நீங்கள் ப்ராப்பராக ஈஸியாக பே பண்ண முடியும். பெட்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுது. சரி, இப்போ யாரெல்லாம் இ-இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண வேண்டாம்?
நீங்கள் ஒரு எஸ்இசட் யூனிட், எஸ்இசட்னா என்ன, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் இருக்கிற ஒரு யூனிட், நீங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண வேண்டாம். யூ ஆர் அ பேங்கிங் கம்பெனி, யூ டோன்ட் ஹேவ் டு ஜென்ரேட் இன்வாய்ஸ். ஜிடிஏ சப்ளைங் சர்வீசஸ், நீங்கள் ஒரு குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்ட்ஸ் வச்சு சர்வீஸ் கொடுக்குறீங்க, வேண்டாம், இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் எல்லாம் கொடுக்குறது சின்ன சின்ன சர்வீசஸ். அதே மாதிரி பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ். அண்ட் ஆல்சோ சினிமாக்கு, எக்ஸிபிஷனுக்கு எல்லாம், மல்டிப்ளெக்ஸ்குள்ளெல்லாம் போகிறதுக்கு டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அந்த டிக்கெட்ஸ் கொடுக்கறதுக்கு யூ டோன்ட் ஹேவ் டு ஜென்ரேட் இன்வாய்ஸ். ஏன்னா அதுக்கெல்லாம் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தால் எத்தனை மூவி டிக்கெட்ஸ்க்கு தான் இன்வாய்ஸ் கொடுக்க முடியும். ஸோ தட் இஸ் நாட் நீடட். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் லோக்கல் அத்தாரிட்டிஸ் நீட் நாட் ஜென்ரேட் இன்வாய்ஸ். ஸோ இன்வாய்ஸ் யார் ஜென்ரேட் பண்ணும்? ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க. இன்வாய்ஸ் யார் ஜென்ரேட் பண்ணும்? நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்து உங்களோட போன வருஷம் அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இயர் 17-18 ஏதாவது ஒரு வருஷம் 10 கோடியை தாண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற B2B அண்ட் எக்ஸ்போர்ட் சர்வீசஸ்க்கு நீங்கள் என்ன ஜென்ரேட் பண்ணியிருக்கணும்? இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கணும். ஸோ இன்வாய்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணோம்னா நார்மல் ஸ்கீமாவில் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பரோட ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகும். யூ ஹேவ் டு சைன் இட் டிஜிட்டலி. இது யாரெல்லாம் ஜென்ரேட் பண்ண வேண்டாம்? எஸ்இசட் யூனிட்ஸ் ஜென்ரேட் பண்ண வேண்டாம். இன்சூரன்ஸ் பேங்கிங் கம்பெனி, ஜிடிஏ சப்ளைங் சர்வீசஸ், பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ், admission to cinematographic films and government department, local authorities ஜென்ரேட் பண்ண வேண்டாம். when can you cancel or amount the reported invoices? For example, நான் ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ அதை கேன்சல் பண்ணணும், இல்லை அதில் இருக்கிற வேல்யூஸை நான் சேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும்னா தேவ் கிவன் ஸ்பெசிஃபைட் டைம் லிமிட் இந்த இன்வாய்சிங் போர்ட்டல். அந்த டைத்துக்குள்ளே போய் நான் ஜென்ரேட் பண்ண இன்வாய்ஸை கேன்சல் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் அப்லோட் ஆகிடுச்சுன்னா என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது, அமெண்ட் பண்ண முடியாது. ஜிஎஸ்டி போர்ட்டலில் போய் தான் நான் GSTR 1 தான் என்ன பண்ண முடியும்? என்னோட அமெண்ட்மெண்ட் டீட்டெயில்ஸை கொடுக்க முடியும். ஸோ இன்வாய்ஸ் நான் ஒரு அமௌண்ட்டுக்கு போட்டேன், இஃப் அட் ஆல் தேர் இஸ் எனி சேஞ்ச் நீடட் அப்படின்னா ஐ ஷுட் வெயிட் டில் அப்லோடிங் இன் GSTR 1. GSTR 1 வந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? என்னால் அப்லோட் பண்ண முடியும். தென் வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இஸ் இந்த இன்வாய்ஸில் தேர் வில் பி a QR கோட். ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட் ஆஃப் an இன்வாய்ஸ். இன்வாய்ஸில் ஒரு QR கோட் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். இந்த QR கோடில் யார் யாருக்கு செல் பண்ணுறா, ஹூ இஸ் த பையர், ஹூ இஸ் த செல்லர், அண்ட் சப்ளை எங்கேருந்து எங்கே போகுது, என்ன பொருள் போகுது, டேக்ஸபிள் வேல்யூ என்னங்கிற உங்கள் பில்லோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த QR கோடில் எம்பட் ஆகிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நெட் இல்லாமல் வண்டி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ஆஃபீஸர் வந்து பிடிக்கிறாங்க. ஆஃபீஸர் இந்த பில்லோட டீட்டெயில்ஸ், வண்டியில் இருக்கிற பில்லோட டீட்டெயில்ஸை பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் மட்டும் பண்ணால் போதும், அந்த இன்வாய்ஸோட டீட்டெயில்ஸை அவரால் பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிளர் வே ஆஃப் மெயின்டைனிங் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இதோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் போர்ட், IRP, GST அண்ட் இ-வே-பில் சிஸ்டம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு இன்வாய்ஸை ரெடி பண்ணுறதுக்காக இன்வாய்ஸ் போர்ட்டல் ஒன்று எடுத்துகிட்டு வரீங்க, இன்வாய்ஸை ஜென்ரேட் பண்ணுறீங்க, ஒரு JSON ஃபைல் வருது, இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கொடுக்கும், அதுக்கப்புறம் QR கோட் ஒன்று ஜென்ரேட் பண்ணி அந்த JSON ஃபைலை அப்லோட் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? So details of the e-invoice portal will be automatically sent to your GST portal, and also buyer or GSTR 2A அது reflect ஆகும். So it is in 2A, not in 2B, sorry. Next one, dynamic QR code or B2C invoices. So இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சது e-invoicing. Okay. The next concept we are going to study is dynamic QR code on B2C invoices. So first dynamic QR code. So B2B supplies இருந்தால் நம்ம என்ன ஜென்ரேட் பண்ணோம்? e-invoicing பண்ணணும்னு பார்த்தோம். டைனமிக் QR கோடிங் யாருக்கு அப்ளைனா, நான் B2C இன்வாய்ஸஸ் கொடுத்தேன் அப்படின்னா, தட் இஸ் கஸ்டமருக்கு இன்வாய்ஸ் கொடுத்தேன்னா அந்த கஸ்டமருக்கு இன்வாய்ஸில் டைனமிக் QR கோடையும் சேர்த்து நான் எம்பெட் பண்ணி கொடுக்கணும். ஸோ வை ஷுட் ஐ கிவ் திஸ் டைனமிக் QR கோட்? இதாவது டிஜிட்டல் பேமெண்ட்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்த மெத்தட் தான் இது. நான் B2C இன்வாய்ஸ் கஸ்டமர்ஸுக்கு B2C இன்வாய்ஸ் கொடுக்கும்போது அதில் சின்ன டைனமிக் QR கோடை நான் எம்பெட் பண்ணி கொடுக்கணும். இந்த QR கோடில் என்ன இருக்கணும்? என்னோட பேர் என்ன, GST நம்பர் என்ன, என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் என்ன, இந்த பில்லுக்கு நான் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இதில் நான் எம்பெட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ என்கிட்ட பொருள் வாங்குற B2C கஸ்டமர்ஸ் அந்த இன்வாய்ஸில் இருக்கிற டைனமிக் QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம்? டேரெக்டாக பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் மேட் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் B2C இன்வாய்ஸஸ், தட் இஸ் டு பி கெப்ட் இன் மைண்ட். ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன், இது யாருக்கு அப்ளிகபிள்? ரெஜிஸ்டர்ட் பர்சன். அதே மாதிரி 2017-18 அவங்களோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஏதாவது ஒரு வருஷம் 500 கோடியை தாண்டி இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக என்ன ஜென்ரேட் பண்ணணும்? டைனமிக் QR கோடை அவங்களோட B2C இன்வாய்ஸில் எம்பெட் பண்ணியிருக்கணும். ஓகே. தென் இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரர், GTA, பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ், அட்மிஷன் டு எக்ஸிபிஷன் அண்ட் ஒய்டார், இவங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. எக்ஸ்போர்ட்ஸுக்கு இது அப்ளிகபிள் ஆனால் எக்ஸ்போர்ட்ஸுக்கு இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. Dynamic QR code for exports as e-invoices mandatory, treating exports as B2B services. எக்ஸ்போர்ட் B2B சர்வீஸுங்கிறதுனால என்ன கிடையாது? அதுக்கு டைனமிக் QR கோடோட அப்ளிகபிலிட்டி கிடையாது.
Next, we'll talk about some special cases. So, இப்போ எதெல்லாம் முடிச்சிருக்கோம் நம்ம 31ல உள்ள most of the services நம்ம cover பண்ணிட்டோம். 31.3ல we discussed about certain special services. So, அந்த special services என்னெல்லாம் அதை பற்றி நம்ம இப்போ இதில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸ்பெஷல் கேசஸ். ஸோ ஸ்பெஷல் கேசஸில் 31.3ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ரிவைஸ்ட் இன்வாய்ஸ்னா என்ன? வாட் இஸ் ரிவைஸ்ட் டேக்ஸ் இன்வாய்ஸ்? நோ டேக்ஸ் இன்வாய்ஸ் if the supply is less than 200 rupees. காம்போசிஷன் ஸ்கீமாக இருந்தால் நம்ம என்ன கொடுக்கணும்? Receipt voucher, refund voucher, payment voucher, and self-invoice in case of reverse charge mechanism. So 31.3 in the provisions we are going to discuss now. So the first one is revised tax invoice. So revised tax invoice na enna artham? Consider you become liable for registration on 30th November. 30th நவம்பர்ல இருந்து நான் 30 நாளைக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டேன். தட் இஸ் 28th நவம்பர் 28th டிசம்பரே என்னோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா I've applied within 30 days of becoming liable. அப்போ what is my effective date of registration? 30th November. கரெக்டா? ஸோ என்னோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் 2nd Jan வந்தாலும் what will be considered as my effective date of registration? 30th November. ஏன்னா நான் 30 டேஸ்க்குள்ள என்ன பண்ணிட்டேன்? அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி நான் இஷ்யூ பண்ணி என்னோட effective date of issuanceக்கும் date of issuance of RCக்கும் that is date of registrationக்கும் RC வந்த டேட்டுக்கும் எத்தனை நாள் டிஃபரன்ஸ் இருக்கு? கிட்டத்தட்ட நவம்பர்லேருந்து ஜான் வரைக்கும் கிட்டத்தட்ட 1 month டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டியூரேஷன்ல நான் என்னெல்லாம் சேல் பண்ணணும், அந்த சேலுக்கெல்லாம் நான் இப்போ என்ன இஷ்யூ பண்ணணும்? ரிவைஸ்டு டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும். ஏன்னா என்னோட ஆர்சி கிடைக்கிற வரைக்கும் ஐ வில் பி நான் ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஒன்லி. ஏன்னா நான் அப்ளை பண்ணியிருக்கேன், பட் எனக்கு இன்னும் ஆர்சி கிடைக்கல. ஸோ ஆர்சி கிடைக்காத வரைக்கும் ஐ வில் நாட் பி ட்ரீட்டட் அஸ் ரெஜிஸ்டர்ட் பர்சன். என்னால் டேக்ஸ் இன்வாய்ஸ் கொடுத்துருக்க முடியாது. பட் இப்போ நான் ரெஜிஸ்டர் ஆனதுனால இந்த பீரியட் ஆஃப் டைமுக்கு ரெட்ரோஸ்பெக்டிவா ஐ கேன் இஷ்யூ ரிவைஸ் டேக்ஸ் இன்வாய்ஸ். ரிவைஸ் டேக்ஸ் இன்வாய்ஸ் யார் யாருக்கு எப்படி இஷ்யூ பண்ணணும்? இஃப் யூ ஆர் அ B2B பர்சன், ஒவ்வொருத்தருக்கும் நான் இஷ்யூ பண்ணது ஒரு ஜிஎஸ்டி நம்பர் உள்ள பர்சனுக்காக இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஐ மஸ்ட் இஷ்யூ அ செப்பரேட் இன்வாய்ஸ். அதே நான் ஒரு B2C இன்வாய்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா கன்சிடர் இஃப் இட் இஸ் அன் இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை ஆர் இன்டர் ஸ்டேட் சப்ளை. இன்ட்ரா ஸ்டேட்னா என்ன அர்த்தம்? ஒரே ஸ்டேட்டுக்குள்ள நான் கொடுத்தேன் அப்படின்னா ஐ கேன் இஷ்யூ அ கன்சாலிடேட்டட் இன்வாய்ஸ் ஃபார் ஆல் சப்ளைஸ் மேட். ஒருவேளை நான் இன்டர் ஸ்டேட் சப்ளைஸ் பண்ணியிருக்கேன் B2C சப்ளையா இருந்துச்சுன்னா அப் டு 2.5 lakh ஒரே கன்சாலிடேட்டட் ரிவைஸ்ட் இன்வாய்ஸ் கொடுத்தா போதும். ஒரே வேல்யூ ஒரே ஜிஎஸ்டின்னு ரிவைஸ் பண்ணி கொடுத்தா போதும். மோர் தென் 2.5 lakhs இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ரெசிபியன்ட்டுக்கும் I must issue a revised tax invoice. And also this is all about revised tax invoice provision. Next one is if the value of the supply is less than 200 now I don't have to issue a tax invoice provided the value should be less than 200. recipient unregistered இருக்கணும் and recipient எனக்கு invoice வேண்டான்னு சொல்லணும். இந்த மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா I need not provide a tax invoice for value of supply less than 200. சூப்பர் மார்க்கெட்ல போய் ஒரே ஒரு ஷாம்பு பாட்டில் வாங்கினா you don't have to pay separate invoice. Okay, so in the case they will issue a consolidated tax invoice at the end of each day. அந்த நாள் முடியும் போது டோட்டலா கன்சாலிடேட்டடா ஒரே டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் we are going to discuss about is bill of supply. ஸோ ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன் காம்போசிஷன் சப்ளை கொடுத்தாங்க அப்படின்னாலோ exempted goods கொடுத்தோ குட்ஸோ சர்வீசஸோ கொடுத்தாங்க அப்படின்னாலோ he must provide a bill of supply. What is it called? Bill of supply. அவர் tax invoice கொடுக்க கூடாது because as we know composition person is not liable to collect tax and also take ITC. So அவர் கொடுக்க வேண்டியது is called bill of supply. So bill of supply ல வந்து you for example you consider a person who is giving both exempted or taxable goods ரெண்டுமே கொடுக்குறாருன்னா he can issue invoice cum bill of supply. So ரெண்டுமே கொடுத்தாருன்னா invoice cum bill of supply issue பண்ணலாம். Next one is receipt voucher. So receipt voucher நான் எப்போ issue பண்ணணும்? Consider I am receiving some services from services. So இல்லை ஒரு advance services for advance வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. So when you are receiving advance you must provide receipt voucher. receipt voucher நீங்க கொடுக்கும்போது என்ன சப்ளை பண்ண போறேன்னு ரேட் தெரியலனா assume 18%. என்ன நேச்சர் ஆஃப் சப்ளைன்னு தெரியலனா assume it as interstate supply and pay IGST at the rate of 18% to the government. ஸோ நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கும்போது ஆன் ரிசிப்ட் ஆஃப் அட்வான்ஸ் பேமெண்ட் a registered person has to issue receipt voucher. If the rate is not known, assume it as 18. If the supply place is not known, assume it to be 18 IGST, interstate supply. Next one is refund voucher. நான் அட்வான்ஸ் வாங்கும்போது அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கும்போது ரிசிப்ட் வவுச்சர் கொடுத்துட்டேன், பட் அதுக்கு நான் சப்ளை கொடுக்கல, தட் இஸ் நான் டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணல. அப்போ அந்த கேஸ்ல பணத்தை அவருக்கு நான் திரும்ப கொடுக்க போறேன். ஸோ வென் யூ ஆர் கிவிங் பேக் த மணி இஷ்யூ ரீஃபண்ட் வவுச்சர். அட்வான்ஸை திரும்ப கொடுத்துட்டேன்னு சொல்லி யூ இஷ்யூ அ ரீஃபண்ட் வவுச்சர் அண்ட் ஆல்சோ த ஜிஎஸ்டி ஐடிசி. ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு அட்வான்ஸ் வாங்கும்போது ரிசிப்ட் வவுச்சர், திரும்ப கொடுக்கும்போது ரீஃபண்ட் வவுச்சர். அண்ட் கன்சிடர் பேமெண்ட் வவுச்சர்.
If payment made on RCM, then issue payment voucher. நீங்க ரிவர்ஸ் சார்ஜ்ல நீங்க தான் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி பே பண்ண போறீங்க. இப்போ நீங்க ஒரு லாயருக்கு பே பண்றீங்க. இஷ்யூ அ பேமெண்ட் வவுச்சர் டு ஹிம். அண்ட் ஆல்சோ அதர் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் அன் இன்சூரர், பேங்கர், ஜிடிஏ, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், ஆர் நீங்க மூவி பார்க்கறதுக்கு உள்ள வரீங்க அப்படின்னா தே கேன் இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ். பஸ்ல போனா டிக்கெட் தான் கொடுப்பாங்க. படம் பார்க்க போனீங்கன்னா மூவி டிக்கெட் தான் கொடுப்பாங்க. த டிக்கெட் வில் பி கன்சிடர்ட் டு பி இன்வாய்சஸ். அதுக்கு ஸ்பெசிபிக் ஃபார்மேட் இவங்க மென்ஷன் பண்ணல. So with this, we finish section number 31, which discuss about various types of tax invoices which are to be issued in various scenarios. Next, we'll be discussing about rule number 55, that is delivery challan. So when should we issue a delivery challan? Rule number 55. So நம்ம liquid gas quantity at the time of removal or place of business is not known. Liquid gas நம்ம deliver பண்ண போறோம் அப்படின்னா delivery challan கொடுக்கணும். Transportation of goods for reason other than by way of supply. Supply இல்ல. For example, ஒரு எக்ஸிபிஷன்ல ஒரு பெயிண்டிங்கை காமிக்கிறதுக்காக எடுத்துட்டு போறீங்க. திஸ் இஸ் நாட் சப்ளை. பட் நான் எக்ஸிபிஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ரோட்ல போகும்போது அது என்னன்னு கேட்டா காமிக்கிறதுக்கு ஐ மஸ்ட் ஹேவ் an invoice, ஒரு டாக்குமெண்ட் இன் மை ஹேண்ட் இல்ல. தட் இஸ் கால்ட் அஸ் டெலிவரி சலான். ஸோ அதர் தேன் சப்ளை நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு போனீங்க, நீங்க ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா யூ மஸ்ட் இஷ்யூ அ டெலிவரி சலான். Delivery challan should be serially numbered properly, and at the time of removal of goods for transportation, delivery challan must be issued by the supplier. So delivery challanல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கணும்? டேட் அண்ட் நம்பர் இருக்கணும், யார் இஷ்யூ பண்றாங்களோ அவங்க ஜிஎஸ்டின்னு, யார் வாங்க போறாங்களோ அவங்களோட ஹெச்எஸ்என், குவான்டிட்டி, டாக்ஸபிள் வேல்யூ, டாக்ஸ் ரேட், எல்லா டீடைல்ஸுமே அதில் மென்ஷன் ஆயிருந்திருக்கணும். ஓகே. அண்ட் ஜிஎஸ்டி டெலிவரி challan should be issued in triplicate. அதோட டீடைல்ஸை இவே பில்லிங் கொடுத்துருக்கணும். And issue tax invoice after delivery. So deliver ஆனதுக்கு அப்புறம் you can issue a tax invoice. The next most important section is section number 34. So section 34ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா it talks about credit and debit notes. So இதுல ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம், இன்னொன்று அதோட ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கலாம். This is the easiest way to remember. Credit note எப்போ இஷ்யூ பண்ணணும்? So credit note சப்ளையர் இஷ்யூ பண்ணுவார். Who is issuing credit note? Supplier. When is supplier issuing credit note? வேல்யூ ஆஃப் சப்ளையர் குறைக்கணும். நிறைய மதிப்புல பொருள் கொடுத்துட்டேன், இப்போ பொருளோட மதிப்பை குறைக்கணும், ரேட்டை குறைக்கணும். அப்படி இல்லைன்னா டாக்ஸ் ரேட்டை மாற்றி போட்டேன், இப்போ ரேட் ஆஃப் டாக்ஸை குறைக்கணும். நான் 18ன்னு போட்டேன், பட் ரேட் ஆஃப் டாக்ஸ் 12 தான், ரேட்டை குறைக்கணும். அப்படி இல்லைன்னா குவான்டிட்டியை குறைக்கணும். எல்லாமே என்ன பண்ணுறேன்? ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ நான் கொடுத்த பில்லில் உள்ள வேல்யூவையோ ரேட்டையோ குவான்டிட்டியோ நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் கொடுத்த ப்ராடக்ட் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை, அவங்க எனக்கு திரும்ப தரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க எனக்கு ப்ராடக்டை திரும்ப தந்தாங்கன்னா சப்ளையர் அவங்களுக்கு என்ன இஷ்யூ பண்ணணும்? கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணணும். கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணாங்கன்னா ப்ராடக்டோட வேல்யூ குறையும். ஸோ எப்போக்குள்ள ப்ராடக்டோட லைபிலிட்டியை அவங்க ரெடியூஸ் பண்ணணும்? லாஸ்ட் டே டு இஷ்யூ கிரெடிட் நோட். ஒரு பில்லுக்கு கிரெடிட் நோட் கொடுக்கணும்னா லாஸ்ட் டேட் இஸ் 30th November ஆர் டேட் ஆஃப் ஃபைலிங் ஆனுவல் ரிட்டர்ன் whichever is earlier. இதே டைம் லிமிட்டை நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கோம். Please revise what is the time limit as well. So tax liability to reduce credit, நம்ம tax liability reduce பண்றதுக்கான டைம் என்ன? credit note issue பண்றதுக்கு 30th November or annual return whichever is lower, whichever is earlier. Debit note எப்படி issue பண்ணோம்? It is exactly the opposite. It is to increase the value of supply, increase the rate of tax, increase the quantity, or நீங்க வந்து ப்ராடக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா you'll issue. And the most important point is there is no time limit to issue debit note. Debit note issue பண்றதுக்கு there is no time limit. பட் டைம் லிமிட் இருக்கு. எதுக்கு? கிரெடிட் நோட்டுக்கு. கிரெடிட் நோட்டுக்கு இட் இஸ் 30th November or due date of filing or annual return filing date whichever is earlier. So this is all about tax invoice, debit, credit note. Please keep studying. All the best. Thank you.